நாகை மாவட்டம் புஷ்பவனம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரவி, ரகுபதி, ஜெயபால் ஆகிய 3 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று கரை திரும்பாததால் அவர்களை மீனவர்கள் தேடிச் சென்ற போது ஓட்டை விழுந்து படகு கவிழ்ந்த நிலையில் ஐஸ் பெட்டியை பிடித்து மூவரும் மிதந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை மீனவர்கள் மீட்டு படகையும் கரைக்கு இழுத்து வந்தனர். 15 மணி நேரம் கடல் நீரில் மிதந்து கொண்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3 மீனவர்களும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே குண்டுகுறுக்கி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தேசன்ன சுவாமி மற்றும் ஸ்ரீ தோரள்ளி சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவையில் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையின் மகன் வழி பேரன் கே.எஸ். மிதிலேஷ் மற்றும் அடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனின் மகள் டாக்டர் பித்து பிரதீக்ஷா ஆகியோரது திருமண வரவேற்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பீளமேடு கொடிஷியா அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த அதிமுகவை வரும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஆட்சியில் அமர்த்த முயற்சி எடுத்து வருவதாக சசிகலா தெரிவித்தார். போயஸ் கார்டனில் உள்ள தமது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக முடிந்துவிட்டது என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் தமது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கே இதுதான் நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன். மக்களின் மனங்களை வெல்வதே தங்களது கனவு, தேர்தலில் வெல்வது அல்ல என்று சீமான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளின் சகோதரி திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேர்தலில் வெல்வதல்ல எங்கள் கனவு, மக்களின் இதயத்தை வெல்வதும் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதுதான் எங்களுடைய கனவு. வென்று கொண்டிருக்கிறோம், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் சீமானை பார்த்து பயப்படுகிறார்கள் இல்லையோ, காளியம்மாளை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அண்ணாமலைப்புதூர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திடலில் ஸ்ரீபவன் கலைக்குழுவின் 5 முதல் 50 வயது வரையிலான 100 பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்ட வள்ளிக்கும்மி ஆட்டத்தை சுற்றுப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு களித்தனர். ஒடிஷாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க சேலத்தில் மாநில அளவில் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம் மற்றும் நாமக்கல், தர்மபுரி, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். உலக தந்தையர் தினத்தையொட்டி ஈரோட்டில் உள்ள தனியார் நாப்கின் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் 100 தந்தையர்கள் பங்கேற்று 3000 நாப்கின் பெட்டிகளை கொண்டு மாதவிலக்கு சுகாதார விழிப்புணர்வு உருவப்படத்தை வடிவமைத்து உலக சாதனை படைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய மயிலாடுதுறை மாவட்ட குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் மகேஷ், வைதேகி ஆகியோர் தங்கப் பதக்கங்களையும், கார்த்திகா, ஹீமா ஆகியோர் வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர்.
நெல்லையப்பர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வில் 63 நாயன்மார்கள் பஞ்சமூர்த்திகளுடன் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்தனர். சிறுமிகளின் கோலாட்டத்துடன் கைலாய வாத்தியம் முழங்க நடைபெற்ற வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சுமார் 3 மணி நேரம் பெய்த தொடர் மழையில் நகரின் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி கிடந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பழனி வனப்பகுதியில் தேன் எடுக்க சென்று யானை தந்தத்தை எடுத்து வந்து 1 கோடிக்கு பேரம் பேசி விற்க முயன்ற நபர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். வனப்பகுதியில் இறந்து கிடந்த யானையின் தந்தங்களை ராமு என்பவர் 1 மாதமாக மறைத்து வைத்து 2 பேரின் உதவியோடு விற்க முயற்சித்தபோது வனத்துறையினர் யானை தந்தம் வாங்குபவர்கள் போல நடித்து 3 பேரையும் கைது செய்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பிரிந்து செங்கல்பட்டு நகருக்குள் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் மின்விளக்குகள் எரியாததால் இரவு நேரத்தில் விபத்து அச்சத்திலேயே வாகனங்களை ஓட்ட வேண்டியுள்ளதால் மின்விளக்குகளை உடனே சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.